வணக்கம். இன்னைக்கு பதிவுல கொத்தமல்லி சிக்கன் கறி செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் போல வெங்காயம் அரிஞ்சது, குட்டி குட்டியா அரிஞ்ச வெங்காயம் கொஞ்சம் போல போட்டுக்கிறேன். ஒரு அரை தக்காளி அரிஞ்சது அதையும் அதில் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம். ஒரு சிறு துண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், சிறு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் போய் கொஞ்சம் விழுது போல் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுது இது மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இதை அப்படியே ஒரு யானத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய், பொடியா நறுக்குன ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பொடியா நறுக்குன ஒரே ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் விழுது போல இடிச்சுக்கலாம். இப்ப இடிச்சு வச்ச விழுது அதுல போட்டுடுறேன். எல்லாத்தையும் ஒரு கலரைக்கிறேன். சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கறியை அதில் போட்டுடுறேன். நல்லா கறி கொஞ்ச நேரம் அதில் வதங்கட்டும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதையும் போட்டு நல்லா கறி கூட நல்லா வதக்கிடலாம். கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கலக்கிக்கலாம். கறி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுத போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி கீரை அந்த கறி கூட நல்லா கலங்கிறது போல கலக்கி வச்சுக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் பரட்டிடலாம். சும்மா வாசனையா இருக்குது. கொத்தமல்லி கீரையை போட்டதும் ஒரு வாசனையா இருக்கு. இது நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம்
பச்சை கருவேப்பிலையை அதில் தூவிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா கறி சுருளை வெந்திருக்கு. இப்ப கொஞ்சோண்டு மிளகு தூளை அதுல நுணுக்கி அப்படியே பொறுமையா போடுறேன். கொஞ்சம் போல கொத்தமல்லி இலையும் அது மேல போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிளகு கொத்தமல்லி இதெல்லாம் அதுல பரவுறது போல ஒரு கலரிக்கலாம். நல்ல வாசனை கமகமன்னு இருக்கு. அவ்வளவுதான், அருமையான கொத்தமல்லி சிக்கன் கறி ரெடி. நன்றி. அடுத்த பதிவுல சந்திக்கலாமா?